சரி ஒரு 5% வாங்குவாங்கன்னு நினைக்கிறேன். அவ்வளோதான் இருக்கும். கூட்டம் கூட்டினா என்ன ஓட்டாக மாறிடுமான்னு. ஆனால் நல்லா தெரிஞ்சுக்கங்க, எலும்பு இருக்கானே தெரியல. தம்பிகிட்டே கேட்டேன், நான் டவுட்டாக இருந்துச்சு, என்ன தம்பி எலும்பு இருக்கா ஸ்கேன் பண்ணி பார்த்துடலாமான்னு. 6 தொகுதி மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த தமிழகத்துக்கும் நாங்கள் நன்றி செல்ல வேண்டிய கடமை இருக்குது. சினிமா 2 வந்து சிஎம் ஆயிட்டான்னு ஒருத்தர் சொல்கிறாங்க. நல்லா தெரிஞ்சுக்கங்க சார், இதுதான் உண்மை. தளபதி வாழ்ந்த காலகட்டத்தில் நம்ம பிறந்தோம், நம்ம வளர்ந்தோம், நாம் வாழ்ந்தோம் என்று சொல்லுது எனக்கு பெருமையான தருணம் என்று. மாண்புமிகு பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சரும் எங்களது கோவை மாவட்டத்தின் பொறுப்பு அமைச்சருமான அண்ணன் சம்பத்குமார் அவர்களை வருக வருக என மேடைக்கு அழைக்கிறோம். நமது கோவை புறநகர் கிழக்கு மாவட்டத்தின் மாவட்ட செயலாளர் அண்ணன் கோவை எஸ் பாபு அவர்களை வருக வருக என மேடைக்கு அழைக்கிறோம். அடுத்ததாக இந்த விழாவை சிறப்பாக ஏற்பாடு செய்த சூலூர் கிழக்கு ஒன்றிய செயலாளர் டாக்டர் டி விமல் அவர்களை மேடைக்கு வருமாறு வருக வருக என. மக்கள் தானே மன்னர்களை உனக்கு காட்ட வரனா. இந்த விழாவின் நாயகன் மாண்புமிகு பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் அண்ணன் சம்பத்குமார் அவர்களை பேசுவதற்காக அன்புடன் அழைக்கிறேன். தமிழும் தளபதியும் எங்கள் அடையாளம், பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்கின்ற சமத்துவ கொள்கையை முன்னின்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய மாண்புமிகு தமிழக முதலமைச்சர், நமது நெஞ்சில் குடியிருக்கக்கூடிய, நம்மளையெல்லாம் நெஞ்சில் குடியிருத்து வைத்து கொண்டிருக்கக்கூடிய நமது அண்ணன் ஜோசப் விஜய் அவர்களின் நல்லாசுடனும் நமது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் பிறந்தநாள் விழாவாக இன்று கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய கோவை புறநகர் கிழக்கு மாவட்ட செயலாளர் அருமை நண்பர் பாபு அவர்களுக்கும் மற்றும் சூலூர் கிழக்கு ஒன்றிய கழக செயலாளர் விமல் அவர்களுக்கும் வர்த்தக அணி அமைப்பாளர் வழக்கறிஞர் மாரிச்செல்வம் ராஜா அவர்களுக்கும் சூலூர் கிழக்கு ஒன்றிய இளைஞரணி அமைப்பாளர் செல்வகுமார் அவர்களுக்கும் அசோக் அரசூர் ஊராட்சி செயலாளர் அவர்களுக்கும் கோவை புறநகர் கிழக்கு மாவட்டம் சார்பாக எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த பிறந்தநாள் விழா தளபதியின், அதாவது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் பிறந்தநாள் விழா ஆனது தளபதி அவர்கள் முதலமைச்சர் ஆனதுக்கப்புறம் கொண்டாடல, கிட்டத்தட்ட 30 ஆண்டு காலத்துக்கு மேலாக தளபதியின் பிறந்தநாள் விழாவை வெறும் பிறந்தநாள் விழாவாக மட்டுமல்லாமல் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நாளாக நாங்கள் கொண்டாடிட்டு இருக்கிறோம். நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நாளாகவே கிட்டத்தட்ட நாங்கள் 25 வருடங்களுக்கு மேலாகவே கொண்டாடிட்டு இருக்கோம். பாபு அவர்கள் சொன்னது போல் போட்டி போட்டு செஞ்சுட்டு இருப்போம். வருஷத்தில் 52 வாரங்கள்லேயும் 52 விழாக்கள் அவர் கொண்டு செய்வார். மாதம் 22ஆம் தேதி ஒரு விழாவாக கொண்டாடுவாங்க. மாற்றி மாற்றி போட்டி போட்டு செய்வோம். இந்த போட்டி எதில் செய்வோம்? மக்கள் நலன் சார்ந்த விஷயங்கள் தான் செய்வோம். அதாவது இன்றைக்கி பிற்படுத்தப்பட்ட மக்கள் வாழக்கூடிய கிட்டத்தட்ட 75% மேல் வாழக்கூடிய மக்கள் இருக்கக்கூடிய நமது நாட்டில் அந்த மக்கள் நலம் செய்ய ஏதாவது பெறணுங்கிறதுக்காக போட்டி போட்டு செஞ்சுட்டு இருப்போம். அதனால் என்னமோ தெரியல, தளபதி அவர்கள் பார்த்துட்டு நீ அந்த துறையிலேயே நீ தமிழ்நாடு பூரா செஞ்சுக்கோ, தமிழ்நாடு பூரா பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட நலத்துறையில் அமைச்சராக எனக்கு பொறுப்பு வழங்கி இந்த துறையில் நல்லா சிறப்பாக செய்யணும்னு எனக்கு ஒரு ஆணையிட்டிருக்காரு.
அது மட்டும் இல்லாமல் கோவை மாவட்டத்தினுடைய பொறுப்பு அமைச்சராகும். இந்த வார்த்தையிலே நல்லாவே தெரியும் பொறுப்பு அமைச்சர். என்னென்ன பொறுப்பு? நமது கோவைக்கு ஒரு கண்ணாக இருக்கக்கூடியது 3 விஷயம்: கல்வி, சுகாதாரம், தொழில்துறை. இந்த 3 துறை மட்டும் இல்லாமல் இன்னும் அடிப்படை தேவையான மக்களுக்கு என்னென்ன விஷயங்கள் தேவையோ அதை முதற்கொண்டு எல்லா விஷயங்களும் மக்களுக்கு தேவையான எல்லா விஷயங்களும் இன்று இருக்கக்கூடிய எந்த வளர்ச்சி இருக்குதோ அதை விட பல மடங்கு உயர்த்தக்கூடிய பொறுப்பு இருப்பது என்பதை உணர்ந்து கொண்டு மிக சிறப்பான முறையில் செயல்படுத்த என்பதை இந்த மேடையில் நான் சொல்லிக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த மக்களுக்கு நன்றி சொல்லக்கூடிய ஒரு நெகிழ்ச்சியான தருணம் இருக்குது. ஏன்னு கேட்டீங்கன்னா எத்தனையோ பேர் என்னமோ ஆர்வம்லாம் சொன்னாங்க, என்னப்பா 5% வாங்குவாங்களா அப்படின்னு சொல்லி எப்போ சொன்னாங்க? தளபதி அவர்கள் கட்சி ஆரம்பிக்கும் போது 2024 பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி நமது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அப்போ சொன்னார், நம்ம தமிழக வெற்றி கழகம் என்ற ஒரு கட்சி நாங்கள் வந்துட்டோம், ஆரம்பிச்சிட்டோன்னு. அப்போ எல்லோரும் சொன்னாங்க 2% வாங்குவாங்களா அப்படின்னாங்க. அப்புறம் ஒரு மாநாடு போட்டோம், ஆகஸ்ட் மாதம் 27ஆம் தேதி நினைக்கிறேன், சரியாக 27ஆம் தேதி. அப்போ சொன்னாங்க சரி ஒரு 5% வாங்குவாங்கன்னு நினைக்கிறேன், அவ்வளோதான் இருக்கும், கூட்டம் கூட்டினா என்ன ஓட்டாக மாறிடுமான்னு. ஆனால் நல்லா தெரிஞ்சுக்கங்க, எங்களுக்கு கூடின கூட்டமெல்லாம் பணத்துக்காக கூடலை. எங்களோட பூத்தில் உட்காந்துருந்தாங்க தம்பிகள்லாம், பணம் கொடுத்தா பூத்தில் உட்கார சொல்லி வர கிடையாது. எங்கள் அண்ணன் ஜெயிக்கணும், எங்கள் தளபதி ஜெயிக்கணும், எங்கள் அண்ணன் முதலமைச்சர் ஆகணும், ஒரே ஒரு நோக்கத்துக்காக மட்டும்தான் வந்தாங்க. எத்தனையோ பேர் நாங்கள் 5000 கொடுக்குறோம், 10,000 கூட எங்கள் பூத்துக்கு வாங்கன்னு சொன்னாங்க. எங்களுக்கு உங்கள் காசு வேண்டியதில்லை, எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மனிதர் எங்களை ஆள வேண்டும் என்ற ஒரே ஒரு நோக்கத்துக்காக எதுவுமே வேண்டாம், நாங்கள் இங்கே தான் வருவோம்னு சொல்லி தமிழக வெற்றி கழகத்தின பூத்தில் வந்து உட்காந்து எங்களுக்காக பணி செஞ்சு இன்றைக்கு எங்களை சட்டமன்ற உறுப்பினராகவும் எங்களை எந்தெந்த விதத்தில் வந்து அழகு பார்க்குறவங்க எல்லா விதத்திலும் அழகு பார்த்த மக்கள் இருக்கிறாங்க, தொண்டர்கள் இருக்கிறாங்க. இன்றைக்கி 10 தொகுதிகளில் 6 தொகுதியை இன்றைக்கி தமிழக வெற்றி கழகத்துக்கு வெற்றி தேடி தந்த மக்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்த வேண்டிய கடமை இருக்குது. 6 தொகுதி மட்டுமில்லை, ஒட்டுமொத்த தமிழகத்துக்கும் நாங்கள் நன்றி செலுத்த வேண்டிய கடமை இருக்குது. அது நிச்சயமாக நாங்கள் செய்வோம். குறிப்பாக சொல்ல போனால் ஒரு சின்ன உதாரணமாக சொல்லலாம். தம்பி சித்தாந்தர் பார்த்தேன், எல்லாருமே பார்த்து இன்ஸ்பயராக இருப்போம். என்னடா இப்படி இவ்வளோ பெரிய விஷயம், அப்படியே லப்பர் மாதிரி இருந்தால் அப்படி தம்பி பார்த்தா, எலும்பு இருக்கானே தெரியல. தம்பிகிட்டே கேட்டேன், நான் டவுட்டாக இருந்துச்சு, என்ன தம்பி எலும்பு இருக்கா, ஸ்கேன் பண்ணி பார்த்துடலாமான்னு பார்த்து எல்லோரும் பிரமிப்பாக பார்த்தோம். நல்லா நினச்சி பாருங்களேன், எவ்வளோ கைத்தட்டு, எவ்வளோ பாராட்டு, பல நாடுகளுக்கு போய் பல பரிசுகள் வாங்கியிருக்காங்க. இது எல்லாமே ஒரு நாளில் வந்துருச்சா? எத்தனை உழைப்புகள், கிட்டத்தட்ட தம்பி 3ஆம் வகுப்பு படித்ததுலேருந்து ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருக்காரு. எத்தனை வழிகளை தாண்டி, எத்தனை உழைப்புகளை தாண்டி இந்த ஒரு சாதனை படைச்சிருப்பார். எத்தனையோ நாடுகளுக்கு சென்று எத்தனையோ விருதுகள் வாங்கியிருக்காங்க. இதுதாங்க உண்மை. இன்றைக்கி தளபதியில் சொல்கிறாங்க சினிமா 2 வந்து சிஎம் ஆகிட்டார்னு ஒருத்தர் சொல்கிறாங்க. நல்லா தெரிஞ்சுக்கங்க சார், இதுதான் உண்மை. ஒரு உழைப்பு இல்லாமல் எந்த ஒரு சாதனையும் படைக்க முடியாது, அதுதான் உண்மை. நாங்கள் செஞ்ச உழைப்பு, தளபதியோடு செஞ்ச உழைப்பு, மக்களுக்காக செஞ்ச அர்ப்பணிப்பு தான் மக்கள் தேடி கொடுத்துருக்காங்க ஒரு சிஎம் என்கின்ற பதவியை. புரிஞ்சுக்கங்க. சும்மா மேடல் எவ்வளோ வேணால் அழகாக பேசிடலாம், உண்மையான உழைப்பு மக்கள் புரிஞ்சுக்காங்க. இன்னைக்கு மக்களுக்காக உழைக்கக்கூடிய, மக்களுக்காக அர்ப்பணிப்போடு உழைக்கக்கூடிய ஒரு சிஎம் இருக்காருன்னா கிட்டத்தட்ட 50-60 வருஷத்துக்கு கிழக்கு ஒரே ஒரு தலைவரை மக்கள் இன்னைக்கு பார்த்துட்டு இருக்காங்கன்னா அது மாண்புமிகு நம்ம தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் மட்டும்தான் மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க. இன்னைக்கு அரசு ஊழியர்கள் போல காலையில் 8:30 8:45 நேரடியாக சட்டமன்றத்துக்கு வந்து அவருடைய பணியை செய்ய வரக்கூடிய ஒரு முதலமைச்சர் இருக்கிறாங்க. அதாவது அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகள் வர்றதுக்கு முன்னாடி ஒரு சிஎம் வரக்கூடிய ஒரு காலகட்டம் இருக்குதுன்னா இந்த 2026 தான் மக்கள் பார்த்துட்டு இருக்காங்கிறது உண்மை. சாப்பாடுக்கு வீட்டுக்கு போனால் மறுபடியும் வர்றதுக்கு லேட் ஆகும், டிராஃபிக் ஜாம் ஆகும், மக்களுக்கு இடையூறாக இருக்குன்னு சொல்லி போட்டு சாப்பாடு கூட வெளியே போக வேண்டாம், டிஃபன் காரில் எனக்கு ஆஃபீஸுக்கே கொண்டு அங்கேயே சாப்பிட்டு அங்கேயே உட்காந்து வேலை முடிச்சுட்டு நான் சாயந்தரம் ஒரே நேரம் மட்டும் வீட்டுக்கு போய்க்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய ஒரு முதலமைச்சர் நமக்கு கிடச்சிருக்காரு. முழு நேரமும் தன்னுடைய முழு உழைப்பும் தன் இருக்கக்கூடிய அனைத்து நேரங்களையும் இனி மக்களுக்காக மட்டும் சிந்திக்கக்கூடிய ஒரு முதலமைச்சர் கிடச்சிருக்குது. நம்ம செஞ்ச புண்ணியம், நம்ம செஞ்ச பாக்கியம், நம்ம செஞ்சது நம்மளுடைய இந்த காலகட்டத்தில் தளபதி வாழ்ந்த காலகட்டத்தில் நம்ம பிறந்தோம், நம்ம வளர்ந்தோம், நாம் வாழ்ந்தோம் என்று சொல்லுது பெருமையான தருணம் என்று நினைத்து கொண்டு இன்னும் ஒவ்வொரு மக்களும் இருக்க போகிறாங்க. நிச்சயமாக தளபதி நமக்கு கொடுத்த பொறுப்பையும் சரி,
என் சகோதரி சொன்னது போல் இளைஞராக நம்ம எல்லாத்துக்கும் சொல்லக்கூடிய விஷயம் தான் நல்லா அழகாக சொன்னாங்க. நம்ம பொறுப்பாக செயல்படணும். நம்ம செய்யக்கூடிய எந்த ஒரு காரியமும் பொதுமக்களுக்கு இடையூறு இல்லாமல் செய்யணும். அதுதான் முக்கியமான விஷயம். நம்முடைய தளபதி, நம்முடைய தலைவர் நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய பொறுப்பு மிகப்பெரிய பொறுப்பு. மக்கள் நம்மளை நம்பி எத்தனையோ எல்லா விஷயத்துக்கும் நம்மளை நம்பி நமக்கு வாக்குக்குள் செலுத்தியிருக்காங்க. அந்த மக்களின் நம்பிக்கையை 100% நாம் செயல்படுத்தி காட்டுவது நமது உரிமை, நம்மளது கடமை என்பதை உணர்ந்து கொண்டு நம்ம எல்லாம் செயல்படுத்த வேண்டும் சொல்லி கேட்டுட்டு, இந்த ஒரு நல்ல ஒரு தருணம். மக்கள் ரொம்ப நேரம் காத்துக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப நேரம் காக்க வைக்கக்கூடாது, நேரடியாக விழாக்கு செல்லலான்னு சொல்லிட்டு இந்த ஒரு இவ்வளோ நேரம் பொறுமையாக இருந்து இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கக்கூடிய, இந்த நிகழ்ச்சி கலந்துக்கூடிய அனைத்து கழக தோழர்களுக்கும், தளபதியில் நெஞ்சில் குடியிருக்கக்கூடிய நண்பர்களுக்கும், நமது பகுதியை வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய பெரியவர்களுக்கு, தாய்மார்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி கூடி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.